நம்ம தேங்காய் பால் வச்சு எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹல்வா செய்ய அதிகமான டைம் எடுக்காது. 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஹல்வா குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபர்ஸ்ட் இந்த ஹல்வா செய்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காவாக இருந்தால் 1 தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க. கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே கெட்டி விழ ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கலக்கும் போது எந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தேங்காய் பால் 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுமே கொஞ்சம் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஹல்வாவை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹல்வாவில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தேங்காய் பால் ஹல்வா உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. அதனால கொஞ்சம் கூட கைவிடாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஹல்வா கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வந்து போதுமான அளவு. இதுக்கு மேலே உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூடுதலாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஹல்வாவில் இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் 10லிருந்து 15 முந்திரி பருப்பை நல்லா சின்னதாக உடைச்சிட்டு இந்த முந்திரி பருப்பும் ஹல்வாவில் சேர்த்துக்கோங்க. ஹல்வா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் பால் ஹல்வாவை நீங்கள் இப்படியே சாப்பிட போகிறதா இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றலாங்க. தேங்காய் பால் ஹல்வா இப்படி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் போதுங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பால் ஹல்வாவை கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த தேங்காய் பால் ஹல்வாவை நீங்கள் பீஸ் போட்டு எடுக்க போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த ஹல்வா பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தட்டிலே இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவி இது மேலே முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பு இருந்தால் தூவிக்கோங்க. நான் வந்து பிஸ்தா பருப்பு தூவி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா தயார் பண்ணி வச்சுருக்க ஹல்வாவை சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லா ஹல்வாவும் சேர்த்துட்டு ஒரு கரண்டினால் நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த ஹல்வாவை இப்படி சமப்படுத்தி விட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா பீஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருங்க. இந்த ஹல்வா உடனே நீங்கள் பீஸ் போட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அப்போ பீஸ் போட்டு எடுக்க ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த ஹல்வா இப்படியே 20 நிமிஷம் நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த ஹல்வா நல்லா ஆறும்போது தாங்க உங்களுக்கு கத்தியில் ஒட்டாமல் பீஸ் போட்டு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க 20 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்க. இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க. எடுக்கும் போதே அப்படியே எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது பாருங்க. இந்த ஹல்வாவை நான் இப்படி ஈஸியாகவே கையில் எடுத்துட்டேன் பாருங்க. இந்த தேங்காய் பால் ஹல்வா செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சாஃப்டான இந்த ஹல்வா எப்படி ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்க. கையில் தொடும் போதே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ஹல்வாவை உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹல்வாவை கட் பண்ணும் போதே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவை பயன்படுத்தி 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த ஹல்வாவை செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ கட் பண்ண ஹல்வாலேருந்து ஒன்று கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.